காதலின் பொன் வீதியில். அத்தியாயம் 8. வீட்டுக்கு வந்ததும் இளவரசி கண் கலங்க தனது அறைக்குள் நுழைந்து கொண்டார். அப்பாவும் தன்னுடைய அறையை நோக்கி செல்ல போக உஷா அவரை பிடித்து கொண்டாள். அப்பா, என்ன விஷயம்? எதுக்கு அத்தை அப்செட்டா இருக்காங்க? நீங்க எதுக்கு கோவமா இருக்கீங்க? விஷயத்த சொல்லுங்க. எங்களுக்கு பிடிக்காத ஆளுங்களை அங்க பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அதனால வந்த கோபம் தாமா எங்களுக்கு. இது எங்க சொந்த ஊரு. எல்லா சொந்த பந்தமும் இங்க தான் இருக்கு. சென்னையில இருந்து என்ன பிரயோஜனம்? சொந்த ஊருக்கு தான் போக போறோம்னு அடம் பிடிச்சு இங்க வந்தீங்க. அப்புறம் எல்லா சொந்த பந்தத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. அதுக்குள்ள என்ன ஆச்சு? புரியாமல் உஷா அப்பாவிடம் விவாதித்தாள். இது நடந்து பல வருஷம் ஆச்சுமா. அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த ஊரை விட்டே கிளம்பினோம். இத்தனை வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டோன்னு தான் நினைச்சோம். ஆனா அதே ஆட்களை திரும்பி பார்க்கும்போது தானே எதுவும் மறக்கலன்னு புரியுது. அப்பா, பூடகமா பேசுறது எதுவும் வேண்டாம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. பிடிவாதமாக கேட்க வேறு வழி இல்லாமல் தங்கையின் வாழ்க்கையை பற்றி கூறினார். எந்த காலத்துல இருக்கீங்க? அத்தை எதுக்கு அதுக்கு சம்மதிச்சாங்க? அவர் வேற யாரும் இல்ல, எங்க சொந்த அத்தை பையன்தான். அத்தையே எனக்கு இவ தேவையில்லை, நான் வேற மருமகளை கொண்டு வந்து என் பையனுக்கு வாரிசு உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்ய முடியும்?